Hi friends, welcome to Nidra Dhru channel. நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எது செய்தாலும் இந்த ஒரு கடலை குருமா போதுங்க, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. இது போல் ஈஸியான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடலை குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வெள்ளை கொண்ட கடலை தான் எடுத்திருக்கேன். அதை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ குக்கரில் சேர்த்து 4 விசில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். கடலையை வேக வச்சு தான் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே 4 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு இப்போ இதோடவே ஒரு பெரிய பல்லாரியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பல்லாரி வதங்கி கண்ணாடி பதம் வந்ததும் இதோட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போயிடுச்சு. ஒரு சின்ன தக்காளியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வரணுங்க. வதங்கி வந்ததும் இதோட இப்போ மசால் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகணும். அதுக்காக 1 நிமிஷம் மட்டும் இந்த பல்லாரி தக்காளியோட மசாலாவை வதக்கி எடுத்துக்கலாம். மசாலாவும் வதங்கி வந்ததும் நாம் இப்போ வேக வச்சுருந்த கடலையில் கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி கடலையை தண்ணியோடவே இதோடு சேர்த்துடலாம். கடலையை சேர்த்ததும் இந்த மசாலாவோடவே சேர்ந்து கடலையும் நல்லா கொதி வரட்டும். கடலை கொதி வர்றதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்சி ஜாரில் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். இதோடவே நம்ம வேக வச்சுருந்த கடலையில் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த கடலையும் இதோட சேர்த்துக்கலாம். கூடவே 4 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காவும் சேர்த்துக்கலாம். நம்ம இதோட கடலை சேர்த்துருக்கிறதுனால அரைச்சி எடுக்கும்போது நல்லா கெட்டியாக இருக்கும். அதனால தேங்காய் அதிகமாக சேர்க்க வேண்டாம். கடலையையும் அரைச்சி கொஞ்சமாக சேர்க்கறதுனால டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கடலை சேர்த்தது கொதி வந்துடுச்சு. இப்போ இதோட நாம் 1 கொட்டை அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். புளி ஜாஸ்தியாக சேர்க்கக்கூடாதுங்க. 1 கொட்டை புளியை கரைச்சி 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்த பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதுக்கு நாம் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பும் பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு 1 விசில் மட்டும் வச்சு எடுத்தால் போதும். கடலை ஏற்கனவே நல்லா வெந்திருக்கிறதுனால 1 விசில் மட்டும் வச்சு எடுத்தால் போதும். 1 விசில் வச்சு எடுத்துட்டு ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கடலை குருமா சூப்பராக ரெடியாகி வந்திருக்குங்க. கொஞ்சமாக மல்லி இலையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டும் மனமும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.